ஆவணி பௌர்ணமி நாளில் தெய்வ சக்திகள் அதிகரித்து காணப்படும் அப்படிங்கிறதுனால தான் அந்த நாளில் விரதம் இருந்து குலதெய்வத்தையும் மற்ற தெய்வங்களையும் வழிபடுறதுனால சந்ததிகள் நலம் பெருகும். குறிப்பாகவே இந்த பௌர்ணமி நாளில் பெண் தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்வது அதிக பலன்களையுமே நமக்கு கொடுக்கக்கூடியது. 12 பௌர்ணமிகள் தொடர்ந்து விரதம் இருந்து வழிபடுவதனால நம்மளுடைய வாழ்வில் அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் பெற செய்யுங்க. இந்த நாளில் செய்யப்படும் தெய்வ தரிசனம் மற்றும் தெய்வ வழிபாட்டிற்கு பார்த்திங்களா சக்தியானது அதிகமாகவே இருக்கும். பொதுவாகவே நம்ம மற்ற நாளில் செய்யும் வழிபாடுகளை விட அனைத்து மாதங்களிலும் வரும் பௌர்ணமி மற்றும் அமாவாசை போன்ற விசேஷமான நாட்களில் நம்ம செய்யும் வழிபாடுகளுக்கு பார்த்திங்களா சக்தி அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிலும் சந்திரனோட ஆதிக்கம் அதிகம் உள்ள பௌர்ணமி நாளில் நம்ம முக்கியமாக கிரிவலம் செல்வது, வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது, சத்திய நாராயண பூஜை செய்வது என எப்படி வழிபட்டாலுமே அதனோட பலன் பார்த்திங்களா 2 மடங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே இந்த அற்புதம் நிறைந்த இந்த 2025 ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி திதியும் சந்திர கிரகணமும் சேர்ந்து இணைந்து வரும் இந்த நாளில் நம்ம எப்படி வழிபாடுகள் செய்யலாம், இந்த வழிபாடுகள் செய்யும் போது நமக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள்லாம் தீரும், இந்த சந்திர கிரகணத்தினால நமக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் வாழ்க்கையில் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக இது உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே பௌர்ணமி நாட்களில் சிவபெருமானையும் பார்வதி தேவியுமே வழிபடுவது வழக்கம் காலமாகவே இருந்து வருது. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வரும் பௌர்ணமி இன்னும் விசேஷமானது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். ஆனால் இந்த நாளில் 2025ஆம் ஆண்டோட 2வது சந்திர கிரகணம் முழு சந்திர கிரகணமாக ஏற்படுது. அப்படிங்கிறதுனால பௌர்ணமி வழிபாடு குறித்து பல சந்தேகங்களானது ஏற்பட்டிருக்கு. சந்திர கிரகணத்தப்ப நம்ம கோவிலுக்கு செல்ல முடியுமா அப்படிங்கிறது கூட பல பேருக்கும் பல சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகங்களுக்கு எல்லாமே இதில் விளக்கமாக பதில் சொல்லிக்கிறோம். ஒவ்வொரு மாத பௌர்ணமிக்கும் வெவ்வேறான சிறப்புகளும் தனிப்பட்ட விசேஷங்களுமே இருக்குங்க. அந்த வகையில் தான் ஆவணி மாதம் வரும் பௌர்ணமி சூரியன் ஆட்சி பெற்று சிம்ம ராசியில் சஞ்சரிக்கும் பொழுது தான் கும்பராசியில் சந்திரன் சஞ்சரிக்கும் பொழுது ஏற்படும். இந்த 2025 ஆவணி மாத பௌர்ணமி செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையானது வருதுங்க. ஞாயிற்றுக்கிழமை இரவு பார்த்திங்களா சந்திர கிரகணமானது தோன்றுறது என்பதனால ஞாயிற்றுக்கிழமை நண்பகலிலேயே பெரும்பாலான கோவில்களில் நடை பார்த்திங்களா சாற்றப்படும். பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு பல ஆலயங்கள் அறிவிப்பு செஞ்சு வராங்க. இந்த அற்புதம் நிறைந்த ஆவணி பௌர்ணமி எப்போது துவங்கி எப்போது முடிகிறது, பௌர்ணமி வழிபாடு செய்கிறவங்க நம்ம எந்த நேரத்தில் முக்கியமாக வழிபடலாம், கிரகணம் எவ்வாறு நமக்கு இதனை பாதிப்பு அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம முழுமையாக பார்க்கலாங்க. பொதுவாகவே பௌர்ணமி நாளில் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் வழிபடுவது வழக்கம். ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு வரும் பௌர்ணமி இன்னும் விசேஷமானதாக சொல்லப்படுது. ஆனால் கூட இந்த நாளில் பார்த்திங்களா 2025ஆம் ஆண்டில் 2வது சந்திர கிரகணம் முழு சந்திர கிரகணமாக ஏற்படுது. அப்படிங்கிறதுனால பௌர்ணமி வழிபாடு குறித்து பல சந்தேகங்களுமே நம்மள ஏற்பட்டிருக்கு. செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:48 மணிக்கு பௌர்ணமி திதியானது துவங்குகிறது. செப்டம்பர் 8ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலை 12:32 மணிக்கு பௌர்ணமி திதியானது முடிகிறதுங்க. அதே போல தாங்க சந்திர கிரகணம் ஞாயிறு இரவு 10 மணிக்கு துவங்கிறது. இதனால் ஆலயங்கள் நண்பகலில் பார்த்திங்களா மூடப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. பெரும்பாலுமே மாலை அல்லது இரவு நேரத்தில் நிலவோட வெளிச்சம் பொறுமையாக இருக்கும் பொழுது தான் பௌர்ணமி வழிபாடு செய்யும் வழக்கமானது இருக்கிறது. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சந்திர கிரகணம் ஏற்பட்டு இருக்கிறதுனால ஆலயங்களில் மற்றும் பௌர்ணமி வழிபாடு பெரும்பாலுமே செய்யப்படாது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. எனவே தான் வீட்டில் பௌர்ணமி பூஜை செய்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே நீங்கள் செய்யலாம் அப்படின்னு சொல்லப்படுது. சந்திர கிரகணம் பார்த்திங்களா இந்தியாவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் முழுமையான சந்திர கிரகணமாக தோன்றுவதனால இதன் சூதக காலம் 9 மணி நேரத்துக்கு முன்பாகவே துவங்கிவிடும். இதனால தான் இந்த சந்திர கிரகணத்தின் பொழுது ஓரிரு கோவில்கள் தவிர பெரும்பாலான கோவில்கள் கிரகணத்தை ஒட்டி நடையானது சாற்றப்படும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே சந்திர கிரகணம் முடிவதற்குள்ளாகவோ பௌர்ணமி திதி முடிந்து
பிரதமை திதி துவங்கி விடுவதனால இரவு அல்லது அதிகாலையில் பௌர்ணமி பூஜை நம்ம செய்ய முடியாது அப்படிங்கிறது குறிப்பிட்டத்தக்க ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. அதே போல தாங்க கிரகணத்தோட தாக்கம் ஏற்படுவதனால கர்ப்பிணி பெண்கள், வயதானவங்க, உடல் நலம் பாதிக்கப்பட்டவங்க எல்லாருமே கிரகண நேரத்தில், அதாவது மாலை 6 மணிக்கு மேலே வெளியில் செல்வதை முக்கியமாக தவிர்க்க வேணும் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலுமே நிலா காலம் எல்லாமே தமிழர்களுக்கு விழா காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல தாங்க ஒவ்வொரு மாதத்திலும் வரும் பௌர்ணமிக்கு ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. பௌர்ணமி நாளில் நம்ம விரதம் இருந்து மனதார நினைத்து வழிபாடு செஞ்சாலே அனைத்து விதமான செல்வ நலன்களுமே வீடு தேடி வரும் என்பது ஒரு நம்பிக்கையாகவே இருந்து வருது. அது போல தாங்க ஆவணி மாதத்தில் வரும் பௌர்ணமி நாளில் விரதம் இருந்து வழிபட்டாலே பல நாட்களாக எத்தனை முயற்சி செஞ்சும் தீராத கடன் பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பண வரவு பார்த்திங்களா அதிகமாக இருக்கும். திருமண தடைகளானது நீங்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவி பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கும். பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேருவாங்க. வார கடன் அனைத்துமே தீரக்கூடிய ஒரு அருமையான வழிபாடாக சொல்லப்படுது. ஒவ்வொரு கிழமையிலுமே வரும் பௌர்ணமி வழிபாட்டிற்கு ஒவ்வொரு விதமான பலன்கள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த அற்புதம் நிறைந்த பௌர்ணமி நாளில் ஆதிபராசக்தியான 16 வடிவங்களில் மகா திரிபுர சுந்தரியாக அருள்பாலிப்பதாக ஐதீகம். அதனால தான் பௌர்ணமி நாளில் அம்பிகை வழிபட்டாலே கிரக தோஷங்கள் அனைத்துமே விலகும். பில்லி, சூனியம், ஏவல் எல்லாத்தையுமே நீக்கக்கூடியதாகவும் சொல்லப்படுது. சந்திர கிரகணம் அப்படிங்கிறது முதல்ல நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணுங்க. சந்திர கிரகணம் அப்படிங்கிறது சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் வரும்போது தான் பூமியோட நிழல் பார்த்திங்களா சந்திரன் மீது விழும். ஒரு அற்புதமான நிகழ்வு. இதனால் சூரியனோட ஒளி பார்த்திங்களா சந்திரன் மீது படாமல் தடைபட்டு சந்திரன் கருயமை அடைந்து அல்லது இரத்த நிறத்தில் தோன்றும். இது முழு நிலவு நாளில் மட்டுமே நிகழும் ஒரு வானியல் நிகழ்வாக சொல்லப்படுது. இதை தான் நம்ம சந்திர கிரகணம் அப்படின்னு சொல்லப்படுறோம். மேலுமே இந்த கிரகணம் ஏற்படும் நேரத்தில் ஆலயங்களில் நடை அடைக்கப்படுவது வழக்கம். கிரகணம் நிகழும் போது திருவண்ணாமலையில் பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் மேற்கொள்ளலாமா அல்லது கூடாதா அப்படின்னு கூட பல பேருக்கு பல சந்தேகங்கள் இருக்கும். அதற்கான விரிவான விளக்கத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஆண்டோட 2வதும் கடைசியுமான சந்திர கிரகணம் செப்டம்பர் 7ஆம் தேதியான ஞாயிற்றுக்கிழமை நிகழ இருக்குங்க. இது மார்ச் மாதம் நடந்த சந்திர கிரகணம் போல் இல்லாமல் முழுமையான சந்திர கிரகணமாக நிகழ இருக்கு. செப்டம்பர் 7ஆம் தேதி இன்னைக்கு இரவு 9:56 மணிக்கு துவங்கி நள்ளிரவு 1:26 வரைக்குமே சந்திர கிரகணமானது நிகழ இருக்கு. முழு சந்திர கிரகணம் இரவு 10:59 மணிக்கு துவங்குவதாக சொல்லப்படுது. பொதுவாகவே சந்திர கிரகணம் அப்படிங்கிறது பௌர்ணமி நாளில் தான் நிகழும். இந்த முறை ஆவணி பௌர்ணமி நாளில் சந்திர கிரகணமே நிகழ இருக்கு. திருவண்ணாமலையில் உள்ள மலை கோவில்களில் பௌர்ணமி நாளில் மலையை வலம் வந்து கிரிவல வழிபாடு செய்வது பக்தர்கள் பலரோட வழக்கமாகவும் இருந்து வருது. அப்படிப்பட்ட திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் செல்றவங்க சந்திர கிரகணம் செல்லும் நேரத்தில் கிரிவல வழிபாட்டினை மேற்கொள்ளலாமா அல்லது கூடாதா அப்படிங்கிற கூட பல பேர்த்துக்கு பல சந்தேகங்கள் இருக்கும். செப்டம்பர் 7ஆம் தேதி இன்னைக்கு அதிகாலை 1:49 மணிக்கு துவங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி அதிகாலை 12:32 மணி வரைக்குமே பௌர்ணமி திதியானது இருக்குது. செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி இன்னைக்கு அதிகாலை 1:41 மணிக்கு துவங்கி செப்டம்பர் 8ஆம் தேதி இரவு 11:38 மணி வரைக்குமே கிரிவலம் செல்லலாங்க. என கிரிவலம் செல்வதற்கான நேரமே கூட சொல்லப்பட்டிருக்காங்க. அதிகமானவங்க இரவு நேரத்தில் தான் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் வருவது வழக்கமாகவே இருக்குது. ஆனால் கூட கிரகண நேரத்தில் கிரிவலம் செல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுனால எந்த பலனுமே கிடையாது எனவும் சொல்லப்படுது. கிரிவலம் அப்படிங்கிறது மிக உன்னதமான ஒரு வழிபாடுங்க. அதனால் பௌர்ணமி கிரிவலம் செல்றவங்க கிரகணம் துவங்குவதற்கு முன்பாகவோ அல்லது கிரகணம் முடிந்த பிறகு குளித்துவிட்டு சுத்தமாக கிரகண வழிபாட்டினை மேற்கொள்ள வேணும் அப்படின்னுமே சொல்லப்படுது. பொதுவாகவே கிரிவலம் செல்லும் போது அனைவருமே ஏதாவது ஒரு வேண்டுதல் முன்வைத்து தான் அது நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் கிரிவல வழிபாட்டினை மேற்கொள்வாங்க. ஆனால் கிரகண நேரத்தில் வேண்டுதல் நிறைவேற கிரிவலம் சென்றால் அது பலன் தராமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அல்லவா. அதோடு ஆலய வழிபாட்டிற்கு சாஸ்திர முறைப்படி கோவில் நடையானது சாத்தப்பட்டிருக்கும். அந்த சமயத்தில் பார்த்திங்களா கோவிலை வலம் வரக்கூடாது அப்படிங்கிறது ஒரு நியதியாகவும் சொல்லப்படுது.
இது பார்த்தீங்களா, கோவிலையும் சேர்த்து சுற்றும் வழிபாடு. கிரகணம் சமயத்தில் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலும் நடையானது சாத்தப்பட்டிருக்கும். அந்த சமயத்தில் கிரிவலம் வருவது சாஸ்திர முறைகளுக்கு எதிரானதாகவும் சொல்லப்படுது. அதே மாதிரி கிரிவலம் முடிந்த பிறகு நீங்கள் செய்யலாம், அல்லது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப பல்வேறான மாற்றத்தையும் உங்களோட வாழ்க்கையில் ஏற்றத்தையுமே தரும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம கிரிவலத்தோட சிறப்புகள் பற்றியும் இந்த கிரகண நேரத்தோட பாதிப்புகள் என்னென்ன நமக்கு வரும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அற்புதம் நிறைந்த ஆவணி பௌர்ணமியில் என்னென்ன வழிபாடுகள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் பார்த்தோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவல்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.